ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. பிஜி பிஆர்பி எக்ஸாமுக்கு எப்ப நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் உங்க எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும். வர 10வது மாசம் 12ஆம் தேதி சண்டே நடக்குது. ஓகேங்களா? இதுக்கு பிஜிடிஆர்பி பிசிக்ஸ்க்கு ஸ்டடி பிளான் 75 நாள் போட்டிருக்கோம். அந்த 75 நாள்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி பிளான் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்றோம். இதுபடி நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுதான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க அதுல சேரணும் வில்லிங்கா இருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல டீடைல் கேட்டுட்டு நீங்க சேர்ந்துக்கலாம். ஃபீஸ் 2500 ரூபாய். அட்மிஷன் போட்டு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணிருப்பாங்க. நம்மளோட டைம் டேபிள் தெரியும் உங்களுக்கு. அந்த டைம் டேபிள் என்னென்ன டெஸ்ட் எப்போ நடக்கு அப்படிங்கறத கொடுத்துருப்போம். நீங்க அதுபடியும் எழுதி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லா யூனிட்டோட டெஸ்டையும் நாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்குதுங்காட்டி நீங்க எந்த யூனிட் ப்ரிஃபரபிளா ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்களோ அதையும் நீங்க எழுதி பார்த்துக்கலாம். அதுல ரிவிஷன் டெஸ்ட்னு போட்டிருக்காங்க. ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். அதுல இருந்து மட்டும் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு அட்மிஷன் போட்டு 3 மணி நேரத்துல சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டிய டாபிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக், கூலும்ஸ் லா, காஸ் லா, இட்ஸ் அப்ளிகேஷன், லாப்லாஸ் அண்ட் பாய்சன் ஈக்குவேஷன். இது டே 1க்கான ஷெட்யூல். இதை இந்த நாளைக்கு நைட்டுக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்ப நம்ம அகாடமில டெஸ்ட் ஃபுல்லா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அது போக அதோட நம்ம முடிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா அப்படின்னா கிடையாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாம் வரைக்கும் இம்பார்ட்டன்டா 1 மார்க்ஸ் ஷேர் பண்ணிருப்போம். அது கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். நீங்க டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அடிஷனலா அனுப்புற எல்லா 1 மார்க்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேங்களா? அது நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் வரைக்கும் நம்ம கைடன்ஸ் இருக்கும். எக்ஸாம்க்கு 2 நாள் வரைக்கும் நம்ம முன்னாடி வரைக்கும் இந்த பேட்ச் ரன் ஆயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த டார்கெட் நீங்க முடிக்கிறீங்க. இதுக்கு சம்பந்தமா 1 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த வாரத்தோட கடைசியில ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இந்த வாரத்துல நீங்க என்னெல்லாம் படிச்சீங்களோ அதோட அடிஷனல் 1 மார்க்ஸ் உங்களுக்கு பஞ்சா உங்களுக்கு பிடிஎஃப் ஃப்ரீயா ஷேர் பண்ணிடுவோம் குரூப்ல, பெய்டு குரூப்ல. நீங்க அதை வச்சு நீங்க ரீகால் பண்ணிக்கலாம் டாபிக்ஸ் எல்லாமே. அதே மாதிரி 2வது நாள் நீங்க மேக்னட்டோஸ்டாட்டிக், பயோசாவர்ட் லா, ஆம்பியர்ஸ் லா, மேக்னெட்டிக் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் பொட்டன்ஷியல்ஸ், மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி, ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், பாயிண்டிங் தியரம். இது எல்லாமே செகண்ட் நாள் நீங்க படிக்க வேண்டியது. 3வது நாள் டை எலக்ட்ரிக்ல ரிட்டார்டர் பொட்டன்ஷியல், போலரைசேஷன், ரேடியேஷன் ஃப்ரம் லீனியர் ஆண்டனா, டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் வேவ் கைட்ஸ். இது மூணுமே 3 நாள்ல முடிக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. ஏன்னா அதிகமா டைம் கிடையாது. ரிவிஷன் போட்டா மட்டும்தான் பிசிக்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க மார்க் கெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால 3 நாள் தான் டைம். இந்த 3 நாள் இது முடிக்கிறீங்க. இது ரிலேட்டடா டாபிக் வைஸா 31 மார்க்ஸ் அடிஷனலா ஃப்ரீயா உங்களுக்கு ஷேர் ஆகும். டெஸ்ட் கொஸ்டின் அது போக ஃபர்ஸ்ட் நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க. எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் அப்டேட்ஸுமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனால நீங்க நம்ம பேட்ச் சேர்ந்தீங்க அப்படின்னா 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். செல்ஃபா படிக்கிறதுனால படிக்கலாம். என்ன ஒரு டிமெரிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க சோர்ஸ் தேடி தேடி படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடையாது. ஓகேவா? இப்ப நம்மளோட டீம் செட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்க ரெஃபர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மகிட்ட மெட்டீரியலும் அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல டீடைல் எடுத்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த 3 நாள் ஷெட்யூல் முடிங்க. அடுத்தது என்ன அப்படிங்கறத 3வது நாள் நைட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. உங்களால முடியும். எல்லாத்துக்குமே சிலபஸ் புதுசுதான் அப்படிங்கறத வச்சு படிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். உங்களுக்கு ஈஸினா அது எல்லாத்துக்கும் ஈஸி தான். அதனால வேற எந்த ஒரு மைண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காம தெளிவா படிங்க. அடுத்தவங்களையும் குழப்பக்கூடாது. நீங்களும் குழம்பக்கூடாது. இது கரெக்டா தெளிவா இருக்கணும். 70 நாள் பதட்டப்பட்டீங்க அப்படின்னாலும் முடிஞ்சு, லேசியா இருந்தீங்க அப்படின்னாலும் முடிஞ்சு. கவனம் தேவை. திரும்ப திரும்ப சொல்றேன், கவனம் ரொம்ப தேவை. படிங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.